ஹாய் யுவர்ஸ். இப்பொழுது நான் மாங்காய் ஊறுகாய் செய்வது எப்படின்னு காமிக்க போகிறேன். முதல்ல கடாய் வச்சு நல்லெண்ணெய் இதய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ மாங்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பச்சை மாங்காய், இந்த கல்யாணத்துலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பச்சை மாங்காய் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுக்கணும். சில வீட்டில் வயசானவங்க கஷ்டமாக இருக்கும், இந்த கடிச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு வயசானவங்க வீட்டில் மிக்சியில் போட்டு துருவிக்கணும். மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினா போதும். ஓட்டி அதெல்லாம் வயசானவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். தேவையான அளவு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் மாங்காய் போடுங்க. மாங்காய் கலர் விடலாம். இதில் தேவையான அளவு பெருங்காயம் போடுங்க. மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. எப்போவுமே ஊறுகாய் கொஞ்சம் ஒரு கல் உப்பு அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாது. ஒரு கல் உப்பு இப்போ கொஞ்சம் அதிகமாக, ஒரு பிடி அதிகமாக போட்டிங்கன்னா கெட்டு போகாது, ஊறுகாய் நல்லாயிருக்கும். மாங்காய் இப்போ நல்லா வேகணும். வேக விடுங்க. திட்டமாக தீ வச்சு வேக விடுங்க. ஆனால் கொஞ்சம் அதிகமாக பாரு. ஆமாம், மஞ்சள் தண்ணியே ஊற்றக்கூடாது, தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே செய்யணும். கடுகு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு மாங்காய் போட்டு மஞ்சள்தூள், பெருங்காயம், உப்பு போட்டு மாங்காய் வேக விடணும். மாங்காய் வெந்த உப்பு, பெருங்காயம், மிளகாத்தூள். மாங்காய் வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் போடணும். வேக விடணும். தண்ணியே ஊற்றக்கூடாது சுத்தமாக. மிளகா, இஞ்சி, பூண்டு நல்லது வரும். இஞ்சி, பூண்டு, மாங்காய் நல்லா வேகட்டும். நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு கெட்டும் போகாது. கொஞ்சம் உப்பு இருக்காது, எவ்வளோ கொஞ்சம் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு உப்பு அதிகம் விரும்ப மாட்டாங்க. கம்மியாக பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். மாங்காய் வேகட்டும். சிம்பிள் மெத்தட் தான் இதான். இந்த ஊறுகாய் இது ரெடி பண்ணி முடித்த உடனே இந்த கடாயில் வைக்காமல் இது எடுத்து அப்படியே வேற ஒரு பாத்திரத்து சூடாக இந்த கடாயில் வைக்கக்கூடாது. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க.
மாற்றிட்டு ஆற வச்சு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லாயிருக்கும். ஒரு வாரம் இல்லை 2 வாரம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா பச்சை மாங்காய்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமே காலி பண்ணிட்டா நல்லது. கொஞ்சம் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு மாதிரியாக தான் ஆகிடும். ஒரு 10 நாள் கிட்ட ஃப்ரிட்ஜ்னா ஒரு 10 டேஸ்க்கு தாங்கும். மாங்காய் வந்துச்சா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். எண்ணெயே கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய்லாம் ஊறுகாய்க்கு பொதுவாகவே எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். எண்ணெய் தான் மெயின் ஊறுகாய்க்கு. ஓகே, மாங்காய் வெந்துச்சு. இப்போ உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையாக போட்டுக்கோங்க. போட்டு சிம்மில் வச்சுடுங்க. மிளகாத்தூள் போட்டு ரொம்ப நேரம் மிளகாத்தூள் போட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது, தீஞ்சிடும். அப்புறமா வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப நேரம்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் சிம்மில் வச்சு மிளகாத்தூள் போட்டு மாங்காய் போட்டு வந்து அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கணும். டீ மட்டும் வைக்கக்கூடாது. தேவையான அளவு காரம் போட்டு நல்லா கலருங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டிங்கன்னா அப்படியே அடி பிடிச்சிடும். சிம்மிலேயே இருக்கட்டும். பாருங்க, எண்ணெய் மேலே மிதக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தான் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய். இந்த மாதிரி எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கணுங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா இதுவாகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் அப்படின்னா அந்த இதுவாகிடும், தீஞ்சிடும். அவ்வளோதான், ஒரு மாதிரியாகிடும். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.